எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 24வது ஸ்லோகம். 23வது ஸ்லோகம் அர்ஜுனன் சொன்ன மாதிரி நம்ம படித்தோம் இல்லையா? பத்திர விசாலாட்ச அது அர்ஜுனன் சொன்னதா 23 படித்தோம். இப்போ 24. முதல்ல 22 வரைக்கும் பீஷ்மர் சொன்னார், 23 அர்ஜுனன் சொல்றார். இப்போ அடுத்தது பகவானே சொல்றார். 23 இந்த 24 பகவானே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த பீஷ்மருக்கு சொன்ன அந்த 1000 திருநாமங்களை கௌரவிக்கிற வகையில சொல்றாரு. இது யோமாம் நாம சகசிரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவா. பாண்டவர்களை பார்த்து சொல்ற, யோமாம் நாம சகசிரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவக சோகமே கேன ஸ்லோகேன ஸ்துதையே வன சஞ்சேக. சஞ்சயம்னா சந்தேகம், அசம்சயம்னா சந்தேகம் இல்லை. ஸ்துதையே வ நசம்சேக அப்படி சொன்னது. ஸ்துதையேவ நசம்சேகான்னு இருக்கும். அதுல ஸ்துதையே வ நசம்சேக அப்படி சொல்லும்போது சம்சயம்னா சந்தேகம், நசம்சயம்னா சந்தேகம் இல்லை, ஐயம் இல்லை அப்படின்றதுதான். யோமாம் நாம சகசிரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவ சோகமே கேன ஸ்லோகேன ஸ்துதேவன சஞ்சேக. ஸ்துதேவன சஞ்சே ஓம் நமீதி. அது அடுத்த வரி. அதே தான். இந்த ஸ்துதேவன சஞ்சேன்றது மீனிங் தெரிஞ்சிருந்தா அதை எல்லாரும் வணங்குவா. அந்த அதே தான். அதை இன்னொரு தடவை சொல்லி அதை வணங்குவோம். நம்ம இதுன்றது ஓம் நம்ம இதுன்றது அதை வணங்குவோம்ன்றது அர்த்தம். இப்போ என்னோட அர்த்தத்தை பார்ப்போம். இது நம்ம எப்படி சொல்லணுன்றதை பார்ப்போம். முதல்ல யோமாம் நாம சகஸ்ரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவ சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதேவன சஞ்சேக அப்படி சொல்லும் போதே யோமாம் நாம சகஸ்ரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவக சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதேவ நசஞ்சேக அப்படி சொல்லணும். யோமாம் நாம சகஸ்ரேன ஸ்தோதி மிச்சதி பாண்டவக சோகமேகேன ஸ்லோகேன ஸ்துதேவ நசஞ்சேக அப்படி சொல்லணும். அது ஸ்துதேவ வனசஞ்சேகான்னு இருக்கும். அது எதுவும் வனம் மாதிரி வரும் அது சொல்லும்போது. அப்படி இல்லை, ஏ தனியாக பிரிக்கணும், வ தனியாக பிரிக்கணும், ந தனியாக பிரிக்கணும், சஞ்சேக தனியாக பிரிக்கணும். அப்போதான் அதுக்கு அர்த்தம் முடியும். ஏவன சஞ்சேகன்றதுக்கு அர்த்தம் இருக்கு அதில். இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். பகவான் வாச்சா முதல்ல சொல்றாரு இல்லையா? பகவான் வாச்சா, அதான் பகவான் கூறுகிறார் அப்படின்றது அர்த்தம். பகவான்றது இந்த இடத்துல கிருஷ்ணன். யோமாம் நாம, யோ பிளஸ் மாம் அப்படி வச்சுக்கணும். யோ பிளஸ் மாம் பிளஸ் நாம. யோமாம் நாமன்றத யோ பிளஸ் மாம் பிளஸ் நாமன்னு எடுத்துக்கணும். யோன்னா யார், மாம்னா என்னுடைய, நாமன்னா நாமம், யார் என்னுடைய நாமம். அப்படி அந்த யோமாம் நாமன்றது அது. சகஸ்ரேன 1000, நான் சகஸ்ரம்னா 1000 இல்லையா? சகஸ்ரேன 1000 திருநாமத்தை, 1000 பெயர்களை. ஸ்தோன்னா ஸ்தோத்திரம், தூன்னா துதிக்கிறது, ஸ்தோதுன்னா ஸ்தோத்திரத்தை சொல்லி துதிப்பவர்கள் அப்படி எடுத்துக்கணும். ஸ்தோதுன்றது ஸ்தோத்திரத்தை சொல்லி துதிப்பவர்கள். ஸ்தோதுன்றத ஸ்தோ பிளஸ் துதி அப்படி எடுத்துக்கணும். ஸ்தோது. மிச்சதின்றது விரும்புறது. மிச்சதுன்றது நம்ம விரும்பி போறது, அதான் மிச்சதி. பாண்டவ யார் விரும்புறாளோ, பாண்டவன்றது பாண்டவர்களே அப்படின்னு சொல்றது, பாண்டு மைந்தர்களே அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றாரு? யார் என்னுடைய யோமாம் நாம, யார் என்னுடைய 1000 நாமங்களை ஸ்தோத்திரம் செய்து துதிக்கிறார்களோ, விரும்பி துதிக்கிறார்களோ, ஸ்தோத்திரம் செய்து விரும்பி துதிக்கிறார்களோ பாண்டவர்களே அப்படின்னு பாண்டவர்களை கூப்பிட்டு சொல்றார். பாண்டு மைந்தர்களே. சோகமே கேனன்னு இருக்கும். சோகம் பிளஸ் ஏ பிளஸ் கேன. சோகம்னா துக்கம், ஏன்றது போறது, ஏகேனா போகும் வகையில் அப்படின்னு அர்த்தம். சோகம் ஏகேன, சோகமே கேனது சோகம் ஏகேனன்னு படிக்கணும். துக்கம் போக. ஸ்லோகேனா ஸ்லோகத்தை, ஸ்லோகன்றது ஸ்லோகேனா ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா?
அந்த ஆயிரம் திருநாமங்களை சொல்ற ஸ்லோகம் அது. ஸ்லோகத்தை ஸ்துதி, ஸ்துதின்றது வந்து இஸ்னா போற்றி, துதினா துதிக்கிறது. ஸ்துதின்றதுக்கு வந்து இஸ் பிளஸ் துதி அப்படி எடுத்துக்கணும். இஸ்னா போற்றி, துதினா துதிக்கிறது. ஸ்துதின்னா ஸ்துதையேவன, ஸ்துதன்னா போற்றி துதிக்கிறதுல. ஏ சுதையே ஏன்னா ஒரு ஏக், அதுக்கு வர ஒரு வேன்னா டைம், ஒன் டைம், ஒரு தரம், ஒரு தரம்ன்ற பேரா ஒரு முறை. அது சம்சேக, சம்சேகன்னா நசம்சேக, சம்சேகன்னா சந்தேகம், நசம்சேகன்னா சந்தேகம் இல்லை. இப்ப பாண்டவர்களை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டார்? சோகமே கேன துக்கம் போக சோகேன, இந்த மேல சொன்ன திவ்ய சகசநாமத்தை போற்றி துதித்து ஒரு முறை சொன்னாலே துக்கம் போகும் என்பதில் ஐயமில்லை. அப்படி எடுத்துக்கணும். அதுதான் முதல்ல சொல்ற. சோகமே கேன ஸ்லோகேன, சோகமே கேன சோகம் போகிறதுக்கு, ஸ்லோகேன இந்த ஸ்லோகத்தை சொன்னா சோகமே கேன ஸ்லோகேன ஸ்துதையே போற்றி துதிச்சிங்கன்னா ஏ ஒரே ஒரு தரம், நசம் சேக சந்தேகமே இல்லை போயிடும் அப்படின்றது. இதனோட இதுவா என்னன்னா கன்க்ளூஷனா, அதுக்கு அடுத்தது கடைசியில் மறுபடியும் ஸ்துதையே வன சம்சய ஓம் நமீதி. ஸ்துதையே வன சம்சய நம்ம முதல்ல படித்தோம் இல்லையா? இப்போ லோகமே கேன ஸ்துதையே வன சம்சேக, ஸ்துதையே வன சம்சய ஓம் நமீதி. ஸ்துதையன்னா போற்றி துதிக்கிறது. ஒரு முறை போற்றி துதிப்பதை நாம் செய்வோம். ஸ்துதையவன சம்சேக, ஒரு முறை போற்றி அந்த தெய்வத்தை வணங்குவோம், சகசநாமத்தை சொல்லி ஒரு முறை போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்ல ஸ்துதேவன சம்சேக. அது ஸ்துதேவன சம்சேக ஓம் நமீதி போற்றுவோம்ன்றதுக்கு ஒரு முறை சொன்னாலே காப்பு, ஒரு முறை சொன்னாலே இறைவன் காப்போம்னு பகவான் தான் சொல்றாரு. ஒரு முறை சொன்னாலே உங்களை காப்போம் என்பதில் ஐயமில்லை, காப்பேன் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அர்த்தம்னு நீங்க பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன்னா, யார் என்ன 1000 திருநாமங்களை ஸ்தோத்திரங்களை துதிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு முறை சொன்னால் கூட அவர்கள் துக்கத்தை போக்கி ஆட்கொள்வேன், இதில் ஐயமில்லை என பகவான் பாண்டவர்களிடம் கூறுகிறார். அதான் ஸ்தோதிமிச்சதி பாண்டவங்க, அதான் பாண்டவர்கள்ட்ட சொல்றாராம். என்ன சொல்றாரு? இந்த சகசநாமத்தை ஒரு தரம் வாழ்நாளில் ஒரே ஒரு தரம் ஞாபகம் வச்சுங்க. தினம் சொல்றவங்க இருக்காங்க, பாராயணம் பண்றவங்களாம் இருக்காங்க. வாழ்நாளில் ஒரு தரம் சொன்னாங்கன்னா அவங்களோட சோகத்தை போக்கி அவங்கள ரட்சிப்பேன் என்பதில் ஐயமில்லை அப்படின்றதாக இந்த இதோட இந்த ஸ்லோகத்தோட இது 24 முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்மளுக்கு 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 இன்னும் 8 ஸ்லோகம் இருக்கு. 8ஓட நம்ம சகசநாமம் கரெக்டா 8 நாள் இருக்கணும். 8 நாள்ல முடிஞ்சிடும். பரவாயில்ல, நடுவில் தடைப்படாத ஒரே ஒரு 3 நாள் நான் ஊருக்கு போயிருந்தப்போ தடைப்பட்டது, மற்றபடி தடைப்படாத வந்துருக்கு. அது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு பெரிய விஷயம். அது 2, 6, 2, 8 தான். 8க்கு அப்புறம் காயன வாச்சா ஒன்று இருக்கு, 9 நாள். இன்னும் 9 நாள் இருக்கு. 10 நாள் வரணும்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் நம்ம இதை வந்து நடத்தி கொண்டது பெரிய விஷயம், பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் இதை கொண்டு சேர்த்துருக்கோன்றது வந்து ஒரு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் இவ்வளவு தூரம் இல்லாத அது பகவான் அனுகிரகம் தான். நம்ம எங்க பண்ணோம்? நானும் பண்ணல, நீங்களும் பண்ணல. பெருமாள் இந்த அளவுக்கு அருள் புரிஞ்சு கொண்டு விட்டுருக்காரு நான் நினைக்கவே இல்லை. எனக்கே வந்து மனசுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெருமையா இருக்கு. இந்த அளவுக்கு பெருமாள் நம்ம கொண்டு சேர்த்து விட்டுருக்காரே, கடைசி வரைக்கும் சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காரேன்னு நான் பெருமாளை தான் வேண்டிட்டு இருக்கேன். தேங்க்யூ.